நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என் லைஃப்பில் நடந்திருக்கு. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கணும். ஹாய் ஆல், நான் வாசுகி சங்கர். பிரபஞ்சம் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு ஒரு பெரிய பாதையவே காட்டும். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அழகான நாள். இதை நான் கண்டிப்பாக உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லியே ஆகணும். வெல்கம் டு மை பியூட்டிஃபுல் டே. இந்த பியூட்டிஃபுல் டேக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நைட் ஒரு 12 மணி இருக்கும். என் பொண்ணு தூங்கவே இல்லை. தலைவலிக்குதுன்னு சொல்கிறான். அவளுக்கு வெறும் 2 வயசு தான் ஆச்சு. அவள் இதெல்லாம் சொல்கிறதே எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்குன்னா, அவள் வலிக்குதுன்னு சொல்கிறது அதை விட டென்ஷனாக இருக்குது. நான் என்னன்னு யோசிக்கிறேன். என்னால் எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. போன வாரம் வேற தரையில் விழுந்துட்டான். ஒருவேளை அப்போ நான் சரியாக தேய்க்காதனால தான் இவள் இப்போ அதை தலைவலிக்குதுன்னு சொல்கிறாங்களோ. பார்த்தா தூங்கவும் மாட்றா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரே பயம். அவள் ஒரு வழியாக ஒரு 1:30க்கு தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரலை. என் அம்மா ஒரு 4 மணிக்கு உசுமுனாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், அம்மா அவள் நைட்டு சரியாக சாப்பிட்டாளா, அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு அது இதுன்னு கேட்குறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் வந்துடுச்சு. சப்போஸ் அவளுக்கு எதுவும் முடியலன்னா இன்றைக்கி வேலையாக அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடணும்னு அன்றைக்கி நினைக்கிறேன். அப்புறம் நான் தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே நன்றி எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் எனக்கு நானே சொல்கிறேன், நான் இவ்வளோ நன்றி எழுதிக்கிட்டு நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? என் குழந்தைக்கு ஒன்றும் இருக்காது. திரும்பி போய் பார்த்தா அவளுக்கு நல்ல சளி பிடிச்சிருக்கு. அதனால தலைவலிச்சிருக்கு. நான் தான் தேவையில்லாமல் அவள் கீழே விழுந்து தலைவலிக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி விழுந்ததா இப்போ வலிக்குது? அது புரியறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நன்றி எழுதி முடித்தப்போ அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, இன்றைக்கி மாவு இல்லை, அதனால் மாவு அரைச்சிட்டு என் ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்றைக்கி மெடிடேஷன் டே அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா செஷன் 1 கண்டக்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன். 2 ஸ்கூல்ஸில் நான் பேசி வச்சுருந்தேன். ஒன்று என் பையன் படிக்கிற ஸ்கூலு, இன்னொன்று என் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலு. ஏற்கனவே நாள் நைட் ஃபுல்லாக தூங்காதனால கொஞ்சம் கேராகவே தான் இருந்தது எனக்கு. ஸ்டில் நான் கோவிலுக்கு போகிறது எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி இதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிடணுங்கிற தாட்டில் நான் என்னோடய ஆன்லைன் செஷனுக்கு என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்கவங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா அவங்களால அட்டன் பண்ண முடியல. கரெக்டாக என் ஆன்லைன் செஷனுக்கு 2 பேர் தான் வந்திருந்தாங்க. பட் நான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த 2 பேர்த்துக்கு மெடிடேட் பண்ணேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ரொம்ப தலைவலிச்சதுனால ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு என் அம்மா அப்பாவுக்கும் கொடுத்துட்டு, அந்த ஃபஸ்ட்டு பேசியிருந்து 12:30க்கு ஒரு ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து நடந்தே போனேன். அப்போவும் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. போய் பார்த்தா ஆக்சுவலாக இதெல்லாம் ஏன் நடந்துச்சுங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. என்னோடய மெடிடேஷன் மென்டார் சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் மெடிடேஷன் டே கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்கள் நியர்பையில் இருக்கிற பிளேசஸில் போய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் பயந்துக்கிட்டு போனதே இல்லை. இன்றைக்கி போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போய் இந்த 2 ஸ்கூல்லையும் கேட்டுட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு ஸ்கூல் என் பையன் படிக்கிற ஸ்கூலு. அங்கே எனக்கு அது ஒரு தனி ஸ்டோரி. ஆனால் நாங்கள் அந்த பிரின்ஸிபல்கிட்ட கேட்கவும் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டேன். பட் மேம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு தான் பசங்களுக்கு கொடுக்க முடியும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிக்கு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஓகேங்க மேம், எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சதுக்கே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு ஸ்கூல்லையும் போய் பேசினேன். அந்த ஸ்கூலில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்கிட்ட 1 hour பேசினாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் கரஸ்பாண்டண்ட்டை கேட்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் 1 hour அவங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னதையெல்லாம் வச்சுட்டு, ஓகே நீங்கள் சாட்டர்டே 12:30க்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்திருக்கேன். ஸோ இப்போ அந்த செஷனுக்கு தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். போனால் அந்த மேம் வெளியில் வராங்க. இந்த மாதிரி கரஸ்பாண்டண்ட்டு சொன்னேன், ஏற்கனவே ஒரு யோகா மாஸ்டர் இருக்கார், அவரை விடவா இவங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்க,
நான் வந்து எனக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அவர் இல்லாத சமயத்தில் வந்தால் வெறும் ஃபேக்கல்டிஸ்க்கு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவர் இருக்கார், இப்போ நம்மளால் பண்ண முடியாது, நீங்கள் திங்கள் செவ்வாயில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு தான். ஏன்னா என்னால் நடக்கவே முடியல, இருந்தாலும் நடந்து போயிருக்கேன். இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, எனக்கு கோபமே வரல. எனக்கு நல்ல கோபம் வர்ற ஆள் நான். ஸோ நான் எவ்வளோ மாறியிருக்கேங்கிறது எனக்கு அந்த நிமிஷம் புரிஞ்சுது. அப்போது எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வந்துச்சு, இவங்க அந்த காலத்திலே இருக்கட்டும். ஓகேங்க மேம், நீங்கள் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் வரேன். ஏன்னா என் பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால தான், ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால தான் நான் வந்து பர்மிஷனே கேட்க முடிஞ்சுது. ஸோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். திருப்பி நடந்து வந்துட்டு தலை இன்னும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் பெயின் தாங்கவே முடியல. தலையில் ஒரு கர்ச்சீஃபை டைட்டாக கட்டிட்டு ஒரு டோலோவை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். ஸோ அந்த 1 மணி நேரம் தான் நான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என் அக்கா பொண்ணுகிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீ வாடா என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் இங்கே தான் படிச்சுட்ருக்கா. அவளும் வந்தா எனக்காக. நாங்கள் 2 பேரும் இப்போது ஸ்கூலுக்கு போகிறக்கு பிளான் பண்ணிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு போகணுன்னு ஒரு சூப்பர் ட்ரெஸ்ஸை பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பவர் இல்லை. அதனால நான் ஏற்கனவே நான் யூஸ்வலாக போடுற ஒரு ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு போயிட்டேன். அங்கே போனோடனே பிரின்ஸிபல் மேம் நின்றுருந்தாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கை கால்லாம் உதறுது. 7 வருஷம் ஆச்சு நான் பேசி. நான் யூடியூப்பில் பேசுகிறேன்னா நான் என் வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறதும் இத்தனை பேர் முன்னாடி பேசுகிறதும் ஒன்றா? நான் வேணும்னா ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், இது வந்து எனக்கு கிடச்சிருக்க ஒரு வாய்ப்பு. இதை நான் ரொம்ப சரியாக பயன்படுத்தணுன்னா நான் என்னை வெளியில் என்னோடய பயத்தை நான் உடைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் முடிவு பண்ணிவிட்டு நான் போய் அந்த செஷனை கண்டக்ட் பண்ணேன். என்னால் முடிஞ்சளவு ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லாவே பண்ணிட்டேன். அங்கேருந்த ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி நான் சொல்கிறத அவ்வளோ ஆர்வமாக கேட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. 2 பேர் என்கிட்ட சொன்னாங்க. பட் நான் வெளியில் வந்த பிறகு அவங்க பேசிக்கிட்டதை கேட்டது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த பிரின்சிபல் மேம் பார்த்து, மேம் நீங்கள் எனக்கு நான் ஆன்லைனில் பண்ணியிருக்கிறேன், பட் எனக்கு ஆஃப்லைனில் அதுவும் இத்தனை பேர் முன்னாடி பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ மேம் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ என் அக்கா பொண்ணு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தா, அதை எடிட் பண்ணி நான் ஸ்டேட்டஸ் வச்சேன். அப்போ வந்துச்சுங்க எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நான் அதுக்கு முன்னாடி நாள் தான் செலிப்ரேஷன் டேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வெறும் 450 வச்சுட்டு இப்படி போய் போடுறமேன்னு எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் போட்டேன். ஏன்னா என்னை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த நிமிஷம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த செகண்டு என்கிட்ட ப்ராப்பரான மைக் இல்லை, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமரா இல்லை, ட்ரைபேட் இல்லை. இப்படி என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட 1000 விஷயம் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே என்கிட்ட என்ன இருக்குன்னா, நான் 5 வருஷம் படித்த என் ஃபிசிக்ஸ் இருக்குது, 7 வருஷம் நான் கற்றுக்கிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் லெசன் இருக்குது, 4 வருஷம் நான் ஒரு காலேஜில் டீச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்கிட்ட என் ஃபோன் இருக்குது, அப்புறம் நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நேற்று அந்த வீடியோ போட்டேன். ஸோ ஒரு ரொம்ப ஹாப்பியாக தான் நான் அதை பண்ணேன். பட் அதுக்கு பிரபஞ்சம் எனக்கு அடுத்த நாளே இப்படி ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம எதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லையோ அதை ரொம்ப பெருசாக பேசும், என்ன இருக்குதுங்கிறத கவனிக்கவே மாட்டோம். உலகத்துலேயே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மெடிடேஷன் டே கண்டக்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? இதை தான் வந்து மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என் அம்மா அப்பா இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம். ஆக்சுவலாக நான் முன்னாடியே வர சொன்னேன், எனக்கு கொஞ்சம் காயம்லாம் பட்டிருந்துச்சு. அப்போ அவங்களால வர முடியல. ஒருவேளை அப்போ வந்திருந்தாங்கன்னா இப்போ வந்திருக்க மாட்டாங்க. அவங்க கரெக்டாக இந்த டைமுக்கு ஏன் வரணும்? இது என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இதுவே நான் ஒரு பெரிய ஸ்டேஜில் பேசுகிறதுக்கான முதல் படியாக இருக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறது நம்பிக்கையும் தைரியமும் மட்டும்தான். நான் இந்த நாளை பியூட்டிஃபுல் டேன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த நாளில் என்னெல்லாம் இருந்துச்சு? என் குழந்த கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை. நன்றி எழுதும்போது அவள் பர்ஃபெக்டாக இருக்கிறான்னு தான் எழுதினேன்.
இது டெம்பரவரி தான். அவள் எப்போவுமே டான்ஸ் ஆடிட்டு தான் இருப்பாள். அதுக்கு நன்றி எழுதுனேன். நான் நன்றி எழுதி முடித்த உடனே என் பொண்ணு 6:30க்கே எழுந்திரிச்சிட்டான். அவள் யூஸ்வலாக 9:30க்கு தான் எழுந்திரிப்பாள். 6:30க்கே எழுந்திரிச்சு வந்தான். எனக்கு அப்போ தான் அப்பாடா அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு தோணுச்சு. பட் நல்ல கோல்டு இருந்துச்சு. என் வேலைகளை எல்லாம் செஞ்சேன். கொஞ்சம் இல்லை, நிறையவே சொதப்புச்சு. பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. அப்போ நான் இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? எனக்கு எது பெரிய ஹாப்பினஸை கொடுத்துச்சோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் யூனிவர்ஸ் நமக்கு வேணுங்கிறதையெல்லாம் கொடுக்கும். ஹாப்பினஸ் இஸ் த கீ டு மேனிஃபெஸ்டேஷன். இந்த நாளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், எல்லாமே நான் நினச்சது நடக்கலை. ஆனால் என்னோடய எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த இந்த ஒரு நாளில் நான் பண்ணியிருக்கேன். நான் அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். நீங்கள் நினச்சா மட்டும் போதும் நடந்துடும் அப்படின்னு யாருக்கும் போலியான நம்பிக்கையை நான் கொடுக்க மாட்டேன். இப்போது நான் இங்கே பேசணுன்னா அதுக்கு நான் ஈர்ப்பு விதியும் தெரிஞ்சுக்கிட்டேன், தியானமும் கற்றுக்கிட்டேன். அதுக்காக நான் போய் அந்த ஸ்கூலில் பேசினேன். முதல்ல மெடிடேஷன் டே அனௌன்ஸ் பண்ணாங்க. என் பேரண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க. இதில் இத்தனை விஷயம் இருக்குது. நான் ஏதாவது பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டதுனால தான் இது எல்லாம் எனக்கு நடந்திருக்கு. எப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்கள் மேலே நம்ம கவனத்தை செலுத்துகிறோமோ அப்போது வாழ்க்கை நமக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தரும். இவ்வளோதான் ஈர்ப்பு விதி. அதனால தான் நல்லதை நினைங்க, பேசுங்க, எல்லாமே அதனால தான் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருந்தா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.